யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஒரு விசையாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலையும் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வார்த்தையை தொனிக்க பண்ணுங்க, என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன். இங்கே வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை என்ன செஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். நீங்க உங்களை என்ன செஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இது என்ன சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக என்ன இருக்கு? யோர்தான். என்ன யோர்தான்? எப்படின்னா அதை கடக்கவே முடியாது. ஏன்னா அது இழுக்கிற தண்ணி, அது மேலே இருந்து அந்த ஸ்பீடாக வரக்கூடிய தண்ணி, அதில் என்ன செய்ய முடியாது, கடக்க முடியாது, இழுக்கும். பயங்கரமாக வேகமாக ஓடுகிற ஒரு இடம். அங்கே அந்த யோர்தானில் அந்த இதை கடக்கணும்னா இவங்களால என்ன செய்ய முடியாது. அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் யோர்தான் போல ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருக்கலாம். நான் பெரிய போராட்டத்தில் இருக்கேன், நான் நிர்பந்தத்தில் இருக்கிறேன், யார் என்னை விடுதலையாக்க கூடும், யார் எனக்கு உதவி செய்வா என்று ஒரு அங்கலாய்ப்போட அல்ல ஒரு தேவையோட நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க நடுவில் அவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் நடுவில் கட்டாயம் அற்புதத்தை செய்வாரு. நாளைக்குங்கிறது, அப்போ நாளைக்குன்னா நாளைக்கே வா அப்படின்னா அது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு அது நாளைக்குங்கிறது நாளைக்கு தான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல இருக்குதான். அப்போ நாளைங்கிறது நமக்கு தெரியாது. அது இப்பவே கூட இருக்கலாம், இந்த நிமிஷத்துல கூட இருக்கலாம், அல்ல பிறவா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், எப்போங்கிறது தெரியாது. ஆனா நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அதை தான் சொல்றாரு, உங்க நடுவில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவர் சொன்னார், அதன்படி செய்தார். ஜனங்கள் யோர்தானை கடந்தாங்க. ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதே வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்றாரு, உன் நடுவில் நான் உனக்காக அற்புதங்களை செய்வேன் என்று. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை என்ன செய்யவில்லை. அப்போ ஆண்டவருடைய அற்புதம் நடக்க முடியாம என்னது தடை பண்ணுது? இங்க வசனம் சொல்லுகிறது, அவிசுவாசம் அவருடைய அற்புதத்தை நடக்க விடாமல் தடை செய்கிறது. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. எப்படி நீங்க கர்த்தரை விசுவாசிக்கீங்க? 2 மனதோட விசுவாசிக்கீங்களா? அல்ல இதை செய்வாரா செய்ய மாட்டாரா, இங்கேயும் பார்ப்போம் அங்கேயும் பார்ப்போம், அப்படியா?
அல்ல முழுமையுமா கர்த்தரை சார்ந்து நிற்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவிசுவாசத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் என் நடுவில் அற்புதம் செய்யணும்னா நான் கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்துல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என் வாயினால அறிக்கையிட்டு மட்டும் போனா அது இல்லை, என் இருதயத்திலையும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எனக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், அவர் மீண்டும் எனக்காக வருவார் என்பதை நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என் வாயினால அறிக்கை பண்ணணும், இயேசுதான் ஆண்டவர், இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார் என்று நான் இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கை பண்ணணும். அதை தான் வசனம் சொல்லுகிறது. அப்படி நீங்க விசுவாசத்தோடு செய்யும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க அப்படி அறிக்கை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய விடுதலை இருக்கும், அவருடைய அற்புதம் இருக்கும், அவருடைய செயல் உங்க மத்தியில இருக்கும். உங்க இருதயத்துல விசுவாசிங்க, வாயினால அறிக்கை பண்ணுங்க, இயேசுவே எனக்கு இந்த அற்புதத்தை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் இதை அறிக்கை பண்ணுகிறேன். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? காயப்பட்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதை நாம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், சுகமாகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இதில் விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 26 வரைக்கும் பாருங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே என்னன்னா, ஒரு திமிர்வாதக்காரன், அவனால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. நடக்க முடியாத ஒரு மனிதன், அவனை என்ன செய்யறாங்க? ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தா அவங்க கொண்டு வந்து உள்ள கொண்டு போக முடியாத அளவிற்கு அங்க என்ன இருக்கு? ஜன கூட்டம். அதனால அவங்க என்ன செய்யறாங்க? மேலே ஏறி அந்த இதை பிரிச்சு உள்ள என்ன செஞ்சிட்டாங்க? திமிர்வாதக்காரனை இறக்கிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இங்கே இவன் வியாதியா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. அப்படி சொல்லவுமே ஜனங்களுக்குள்ள முறுமுறுப்பு வருது. என்ன சொல்றாங்க? இவன் தேவ தூஷணம் சொல்றான், இவன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் ஏன் எல்லாம் அப்படி பேசுறாங்க. ஆண்டவர் இந்த சிந்தனையெல்லாம் அறிஞ்சுறாரு. அறிஞ்சு சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ
எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்கிறதற்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலும் நாம் குணமாகிறோம். இங்கே இவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய வியாதியில இருந்து தேவன் விடுதலையை கொடுக்கிறார். யாராலையும் அப்படிப்பட்ட செய்ய முடியாத ஒரு கிரியை அங்க கர்த்தரால் செய்ய முடிந்தது. அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கும்படியாக தேவனுடைய வல்லமை அவனிடத்துல என்ன செஞ்சிச்சு? வெளிப்பட்டது. அவன் அங்க விடுதலை ஆனான். அங்க அந்த வியாதியஸ்தனுக்கு கூட என்ன இல்லை? அவன் விசுவாசத்தோட இல்ல. ஆனா ஆண்டவர் யாருடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு? கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க விசுவாசத்தை என்ன செஞ்சுறாரு? பார்க்கிறாரு. ஒருவேளை நீங்க யாருக்காகவும் ஜெபிக்கலாம், இவங்க வாழ்க்கையில விடுதலையே இல்லையேன்னு சொல்லி, ஆனா அவங்க என்ன செய்யாம இருக்கலாம்? விசுவாசிக்காம இருக்கலாம். ஆனா அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க எடுக்கிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாய் போகாது. ஆமென். திமிர்வாதக்காரனுக்காக அவங்க எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க, அவங்க பிரயாசம், அவங்களுடைய விசுவாசம், அதை கர்த்தர் பார்த்து ஆண்டவர் அங்க விடுதலையை கொடுத்தார். நீங்க கர்த்தரிடத்துல கொண்டுட்டு வாங்க ஆட்களை, கர்த்தர் விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரிடத்தில் நாம எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில விடுதலை இருக்கு. உங்க வாழ்க்கையில விடுதலை இருக்கு. திமிர்வாதக்காரனுடைய படுக்கை மாறியது, வியாதி மாறியது, அவனை தூக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை மாறி அவனே நடந்து செல்லக்கூடிய ஒரு விடுதலையை என் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் தேவன் அந்த இடத்துல விடுதலை செஞ்சார், அற்புதம் செஞ்சாரு. அதற்கு காரணம் அவர்களுடைய விசுவாசம். அவர்களுடைய விசுவாசம். உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? அல்ல, விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவ அற்புதம் நடக்கும். அவருடைய விடுதலை உண்டாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த இதுல பாத்தீங்கன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, நான் அப்பதே சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் இருக்கு. அந்த வசனம் இதுல இருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அடுத்த வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே என்ன செய்கிறோம்? வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். நாம் நம்முடைய பாவங்களை மனுஷங்கிட்ட போய் அறிக்கை செய்யண்டாம். நம்ம எவ்வளோ பெரிய பாவியா இருக்கலாம், நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேனே, இதை யார் மன்னிப்பா? எனக்கு யார் விடுதலை தருவா? நான் எதுவும் பலி செலுத்தணுமா? நீங்க எதுவுமே பலி செலுத்த வேண்டியதில்லை. உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம எந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டியதில்லை. அவருடைய சமூகத்துல வந்து, இயேசுவே நான் பாவிப்பா, என் மேல நீர் இரக்கமாயிரும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று தேவ சமூகத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதை மன்னித்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு, அதாவது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா,
உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் என்ன பரிசுத்தப்படுத்த முடியுமா? நான் என்ன நீதிமானா மாற்ற முடியுமா? முடியாது. என்னை பரிசுத்தமாக்குகிறது யார்தான்? ஏசுதான். என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஏசுதான். பழைய ஏற்பாடுல இருக்கு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அப்போ கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தப்படுத்த முடியும். என்னுடைய திறமையினாலேயோ, என்னுடைய நீதியினாலேயோ, என்னுடைய சாதுரியத்தினாலேயோ நான் என்னை நீதிமானா மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறதற்கு அது போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமாக்குகிறவர், அவர் உங்களை சுத்திகரிக்கிறவர். நாம கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னை உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா, என்ன உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. என் வாழ்க்கையில உம்முடைய அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் நடக்கணும். உம்முடைய அற்புதத்திற்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிப்புக்குள்ள நடத்துங்கப்பான்னு சொல்லி நாம ஜெபிக்கும் பொழுது அதை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறாராம். அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனா தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இல்லை, சொல்லி அவர் செய்வார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அவர் சொன்னது உண்மையானால் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் போதுமானதாக இருக்கிறார். நீதிமன்றத்தில் கூட நீதியை மாற்றலாம், ஆனா அவருடைய கண்ணுக்கு முன்பதாக, அவருடைய காந்திக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஒளிப்பிடத்துல செய்யலாம், யாருக்குமே தெரியாத தவறா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நான் செஞ்சிருக்கிற தவறு, நான் செய்யற காரியம் மனுஷங்களை மூடி என்ன செஞ்சிடலாம்? மறைச்சிடலாம். ஆனா ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. அவர் உங்களை சுத்திகரிப்பதற்கு நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மனுஷங்களுக்கு ஒரு தவறு நம்மளை குறித்து தெரிந்தா அவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? மிரட்டிட்டே இருப்பாங்க, உங்களை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவருக்கு தெரியும், கட்டாயம் அவருடைய பார்வைக்கு, அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியும். ஆனா அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவனாய் இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அவர் சமூகத்துல போய், ஆண்டவரே நான் பாவிதான்ப்பா, என் மேல கிருபையாயிரும், என்னுடைய இரத்தத்தினால என்ன செய்யும்? கழுவும் சுத்திகரியும் என்று கேட்கும் பொழுது அவருடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களையும் எல்லா காரியங்களையும் மன்னித்து உங்களை சுத்தப்படுத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். உலகம் உங்களை பாவின்னு சொல்லலாம், உலகம் உங்களை குற்றப்படுத்தலாம், ஆனா நீங்க தேவ சமூகத்துல வந்து உங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை பிள்ளையா ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்னு சொல்லுவாரு, இனி செய்யாத, இனி செய்யாத. இப்ப பாவம்னு உனக்கு தெரிஞ்சிட்டல, நீ செய்யறது தவறுன்னு உனக்கு தெரிஞ்சிட்டல, நான் உன்னை மன்னிக்கிறேன், அதை இனி செய்யாத. யார்கிட்ட சொன்னார்னா, அந்த 38 வருஷமா வியாதி படுக்கையில் இருந்த ஒரு சகோதரன், அவன் விடுதலை ஆயிட்டான். அவனுக்கு யார் தன்னை விடுதலையாக்குனான்ட்டே தெரியாது. அப்போ அவனை பார்த்து கேட்கும்போது, அப்போ இயேசு தான் விடுதலையாக்கினார் என்று தெரிந்த பொழுது இயேசு சொன்னார் அவன்கிட்ட, இனி அதிக கேடானது ஒன்றையும் நீ என்ன செய்யாத, செய்யாத, இனி செய்யாத. இதுவரைக்கும் நீங்க எத்தனை பாவம் செஞ்சிருக்கீங்க, அது இல்லை, எல்லா பாவத்தையும், உங்க பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து அவர் தம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இனி செய்ய வேண்டியது
அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாமும் பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கென்று நம்ம காணப்படும் பொழுது நம்ம மத்தியில் அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்றைக்கு திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். 38 வருஷமா வியாதி படுக்கையில் இருந்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை மாற்றினார் ஆண்டவர். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாக உங்களோடு என்னோடும் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எது பார்த்தீங்கன்னா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவ சமுதாயம் அவளை தீட்டு என்று சொல்லி வைத்திருந்தது. அவ எதையும் தொட்டா தீட்டு, எதையும் தொடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சகோதரி. ஆனா அவ தன் இருதயத்தில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் என்ன செய்வேன், விடுதலை ஆவேன் என்று விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் என்ன செஞ்சா, தொட்ட மாத்திரத்திலே அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது. வல்லமை புறப்பட்டுச்சு, அவளுடைய உதிர போக்கு நின்றது, அவள் விடுதலையானாள். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. என்ன தொட்டது யார்? எல்லாம் சொல்றாங்க ஒவ்வொன்று. ஆனா அவ பயந்து போய், ஆண்டவரே நான் தான் தொட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏசு அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் அவளை அனுப்பி வைத்தார். அதாவது உலக பிரகாரமா எத்தனையோ காரியங்களை தீட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அதாவது மாதத்தில் நான் விளக்கா இருக்கிறேன், மாத விளக்கா இருக்கிறேன், அதனால நான் சர்ச்சைக்கு வரக்கூடாது, அதனால ஜெபிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் அதெல்லாம் தீட்டுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ள இருந்து வாய் வழியா வெளியே வருதில்ல, அதுவும் தான் என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். அது என்னது கிடையாது, தீட்டு கிடையாது, அது ஆண்டவருடைய படைப்பு. ஆகவே அந்த நாளில் சபைக்கு வராமல் இருக்க வேண்டாம், அந்த நாளில் ஜெபிக்காமல் இருக்காதீங்க, அது உங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்திரீ தீட்டு உள்ளவள் என்று சமுதாயம் சொன்னிச்சு. ஆனால் அவளுக்கு அந்த காரியத்தில் இருந்து தேவன் விடுதலையை கொடுத்தார். உலகம் என்னமும் சொல்லலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்க, அவரை பின்பற்றுங்க. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நான் இயேசுவை பின்தொடர்ந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், விடுதலை ஆவேன் என்றால் அவ தொட்டா விடுதலையானா, அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நீங்கள் இயேசுவை உறுதியாக பற்றிக்கோங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, உலகத்தார் என்னை வெறுத்தாலும் சரி, உலகம் என்ன தூர போன்னு சொன்னாலும் சரி, ஆனால் நான் கர்த்தரை பின்பற்றுவேன், நான் கர்த்தரை பின்பற்றுவேன். நான் அவரை பின்பற்றும் பொழுது எனக்கு விடுதலை இருக்கு, அவரை நான் பின்பற்றும் பொழுது எனக்கு சமாதானம் இருக்கு, அவரை பின்பற்றும் பொழுது என் வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சரீரத்தில் வேதனை, மனதில் வேதனை. வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டா, செலவழிச்சிட்டா, விட்டுட்டா. வறுமை, ஒருவேளை வறுமையில இருக்கீங்களா, என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து யார் மாற்ற முடியுங்கிற அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா, கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை பின்பற்றுங்க. அன்றைக்கு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கர்த்தரை பின்பற்றினா, அவ வாழ்க்கையில இருந்த அவளுடைய கண்ணீர் மாறியது, அவளுடைய கவலை மாறியது, எல்லாம் மாறினது. விசுவாசத்தோடு அவளை பின்பற்றினா. நாம கர்த்தரை விசுவாசத்தோடு பின்பற்றுகிறோமா? அவிசுவாசம் இருந்துச்சுன்னா தேவ கிரியை இருக்காது. விசுவாசத்தோடு கர்த்தரை பின்பற்றுங்க. விசுவாசத்தோடு நம்ம அவரை பின்பற்றும் பொழுது, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கே வசனம் சொல்லுகிறது,
விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் எல்லாம் கூடும். யார் சொன்னா? இயேசு சொல்றார். நீங்க விசுவாசிக்கீங்களா? அதுக்கு மேல உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். இப்போ இன்னைக்கு இந்த பிசாசுங்க அலக்கழிச்ச மாதிரி ஒரு பிசாசு என்ன செய்யுது, ஒரு பையனை என்ன செய்யுது, அலக்கழிக்கு. அது என்ன செஞ்சிருது, அவனை அவனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி என்ன செய்யுது, வருது. அந்த 20வது வசனத்துல பாருங்க, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இங்கே அந்த பையனோட அப்பா சொல்றாரு, இது என்ன செய்து இவனை அலக்களிக்கும், வாயில என்ன செய்யும், நொர தள்ளும், அதை கீழே விழுந்துடுறான், வெட்டு மாதிரி வருது. அதையும் ஆண்டவர் சுகமாக்கினார். அப்போ சொல்றாங்க, உம்முடைய சீஷர்கள் இடத்துல நாங்க என்ன செஞ்சோம், கூட்டிட்டு போனோம், அவங்களால இது என்ன செய்ய முடியல, துரத்த முடியல. இப்படி எல்லா காரியத்தையும் அவங்க சொல்றாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை அதுக்கு அடுத்ததான் அவங்க பேசுவாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அங்க போய் பார்த்தோம், இங்க போய் பார்த்தோம், எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிட்டோம். இவர் தகப்பன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, எங்கள் மேல நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி, எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யணும். உம்மால முடிஞ்சா. நாங்க எல்லா பக்கமும் என்ன செஞ்சிட்டோம், போய் பார்த்துட்டோம், ஒரு பக்கமும் முடியல. இப்போ லாஸ்ட் அங்க என்ன செஞ்சிருக்கோம், உம்மட்ட வந்திருக்கோம். முடிந்தால் எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இவருக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அதை சொன்ன உடனே அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாசிங்க 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இங்கே வசனம் சொல்லுகிறது, உடனே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆனா என்கிட்ட என்ன இருக்கு, அவிசுவாசம் இருக்கு, என்கிட்ட கிரியை செய்து. அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். நீங்க தேவ சமூகத்துல எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இடத்துல உண்மையை சொல்றீங்களா? சிலர்கிட்ட எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நாங்கள் அவங்க வாய் பிறப்ப அறிகிறதற்காக கேட்போம். என்ன எப்படி என்று கேட்கும்போது அவங்க சொல்றது கிளியரா தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, பொய் சொல்றாங்கன்ட்டு. ஆனா அவங்க உண்மை போல பேசுவாங்க. அவங்க சொல்றது பொய்யின்ட்டு தெரியும். நாம நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கணும். பொய் பேசாதன்னு நீங்க பிள்ளைங்களை சொல்றீங்க, ஆனா பிள்ளைங்க முன்னால நீங்க என்ன பேசுறீங்க, பொய் பேசுறீங்க. அப்போ நீங்க பிள்ளைங்க முன்னால பொய் பேசும்போது பிள்ளைங்க எதை தான் பார்ப்பாங்க, உங்க பொய்யை தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்ற அதே பொய்யை அதை விட அவங்க நல்லா ஜோடிச்சு உங்கள்கிட்ட என்னத்தை தான் பேசுவாங்க, பொய் தான் பேசுவாங்க. ஆகவே பிறனோடு என்னத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க, பொய் சாட்சி
சொல்லாதிருப்பாயாக என்றுதான் கட்டளைகள் என்ன செய்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. பொய் பேசாதீங்க, பொய் ஆணை இடாதீங்க, அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்க, பொய்ய பேசாதீங்க. இங்க இவர் அப்படியே ஆமா ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். தேவ சமூகத்தில் உங்க உள்ளதை உடைச்சு சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்னால நின்று எதையுமே நம்ம ஏமாத்த முடியாது. அவர்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு அவிசுவாசம் இருக்குன்னா அதை சொல்லுங்க. ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் அவிசுவாசத்தோடு இருக்கேன். அல்ல உங்களால் ஏதோ விட முடியாத பாவம் இருக்கிறதா, உங்களால் விடவே முடியல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, விட முடியல. எனக்கு உதவி செய்யும். பரிசுத்தமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் பரிசுத்தமாக என்னால் வாழ முடியல. நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே நான் செய்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதா? கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாயை திறந்து அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இங்கே இந்த தகப்பன் அதை தான் செய்தார். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அடுத்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதட்டுகிறார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறியது. அவன் விடுதலையானான். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கினார். அவன் எழுந்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில சத்ருவினுடைய போராட்டம் பெரியதா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அவனை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற இயேசு பெரியவரா இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போதுமானவரா இருக்கிறார். ஆனா நீங்க உங்க உண்மை நிலைமை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அன்றைக்கு அந்த தகப்பன் அதை தான் செஞ்சார். ஆண்டவரே இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கதறினான். தேவ சமூகத்துல தன்னை அறிக்கையிட்டான். கர்த்தர் அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறார். நாம் அப்படி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவரே அப்பா, எங்க மத்தியில நீங்க அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே அப்பா, உமை போல ஒரு தேவன் இல்லப்பா. நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிறவர். நீர் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கிறவர். எங்களுடைய வியாதியிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர். சத்துருவின் போராட்டத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர். உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்தவர், இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்க எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் அளிப்பீராக. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைங்களுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஓ தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஓ ஷபதன மத்யரபகதரோ ரிமனம துரம ஷம்பலபதரனா. ஆண்டவரே நெடு நாளாய் காத்திருக்கிறது, இருதயத்தை இளைக்க
அப்பா நீர் விடுதலையாக்குவீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிள்ளைங்களுடைய பலவீனம் மாறட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, அந்த சிறுவனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரே அதே தேவன் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய அற்புத கிரியைகள் நடைபெறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி நீர் நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.